நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रङ्केशमां पाहि रङ्केशमां पाहि रङ्केशमां पाहि रङ्गप्रभो. लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. नमश्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतारश्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. எரியுநீர் வெறிகொள் வேலை மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறிகொள் பூந்துவள மாலை விண்ணவர் கோணை ஏத்த. நாமகீர்த்தனம் அப்படிங்கிறது ஒரு சுலபமான தர்மம். நாம் பெருசாக ஒன்று பண்ணுறதுனால பலன் பெருசாக கிடைக்காது. சுலபமாக ஒன்று பண்ணிட்டதுனால பலன் இல்லாமல் போகாது. நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் பெரியதா அல்லது ரொம்ப எளிமையானதா அப்படிங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. எது சரியானது அப்படிங்கிறது தான் முக்கியம். எது சரியானது, சரியானதை ஒன்று பார்த்து பண்ணிட்டோமானால் நமக்கு சுலபமாக பலன் கிடைச்சிடும். பெருசாக ஒன்று இருக்குது அப்படின்னு பண்ணிட்டதுனாலே அதற்கு பலன் கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பகவானை அடையிறதுக்கு எந்த ஒரு சாஸ்திரங்கள் எல்லாம் தியானம் ஒரு வழின்னு சொல்லியிருக்கோ, யோகம் ஒரு வழின்னு சொல்லியிருக்கோ, அது மாதிரி வேதாந்த விசாரம் பண்ணுறது ஒரு வழின்னு சொல்லியிருக்கோ, அதே மகர்ஷிகள் அதே சாஸ்திரம் கொடுத்தவர்கள் தான் நாமகீர்த்தனமும் ஒரு வழின்னு சொல்லியிருக்கா. நான் அவர்கள் சொன்ன அதை தான் கேட்பேன், இதை கேட்க மாட்டேன்னா பிடிவாதம். இல்லை, உனக்கு கஷ்டப்படணும்னு ஆசை இருக்குது. சில பேருக்கு தன்னைத்தானே வருத்திக்கிறதுல ஒரு சுகம் இருக்குது இல்லையா? சில பேருக்கு பிரத்யார வருத்திக்கிறதுல ஒரு சுகம், தன்னைத்தானே வருத்தி கொள்வதில் ஒரு சுகம். அப்படி இல்லாமல் எளிமையாக ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒரு பாதையை காண்பித்து போயிருக்காளே, அந்த பாதையை பற்றி தானே ஆழ்வார் இவ்வளவு பாசுரங்கள் எடுத்து சொல்லிட்டு வரார். எளிமையான ஒரு வழி மட்டும் இல்லை, பண்ணும் பொழுதே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழி. பண்ணின பிறகு இல்லை, பகவான் நாம கீர்த்தனம் பண்ணும் பொழுதே, பகவானுடைய குணங்களையும் லீலைகளையும் கேட்கும் பொழுதே, அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்க்கும் பொழுதே, அவனுடைய உற்சவங்களில் கலந்து கொண்டு அவனுடைய புறப்பாடை நாம் கண்டு அருளும் பொழுதே ஹிருதயத்தில் ஆனந்தம் வந்துடுறது. அப்புறம் இல்லை, பண்ணினதுக்கு அப்புறம் இல்லை, இல்லை மரணத்துக்கு அப்புறம் இல்லை, பண்ணும் பொழுதே. இந்த நாமாவை சொல்லிகிட்டே இருந்தால் நாக்கு தித்திக்கிறது, மனசில் சாந்தி ஏற்படுறது. மனசில் சாந்தி ஏற்பட்டால் ஆனந்தம் வந்துடுறது. அவனுடைய ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கக்கூடிய அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகமே அழகானது. அதற்கு வேற அழகாக சாத்துப்படி பண்ணி பார்த்துட்டோமானால் அத்தகைய ஆனந்தம். அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் புறப்பாடு கண்டருளும் பொழுது பாகவதர்கள் எல்லாம் நாமகீர்த்தனமும் பிரபந்தங்கள் வேதங்கள் எல்லாம் சேவித்து கொண்டு வர பெருமாள் அப்படியே புறப்பாடு கண்டருள்றதே ஒரு அழகு இல்லையா? இதெல்லாம் கலந்து கொள்ளும் போதே ஆனந்தம். அதனால தானே இன்றைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலையாகட்டும், ஸ்ரீரங்கமாகட்டும், பூரியாகட்டும், பிருந்தாவனமாகட்டும், பண்டரிபுரமாகட்டும், குருவாயூராகட்டும் அந்த பெருமாளை போய் சேவிக்கணும் சேவிக்கணும். மணிக்கணக்காக கியூவில் நின்றுட்டு போய் பார்க்கிறாளே, ஏன்? ஏதோ ஒரு அலாதியான சுகம் தர்ஷன மாத்திரத்தில் அவர்களுக்கு லபிக்கிறது, கிடைக்கிறது. அந்த நாமகீர்த்தனம்ங்கிறது ஆழ்வார் சொல்லிட்டு வரும்பொழுது ஆழ்வார் எவ்வளவு அழகாக சொல்லிட்டு வரார். முதல்ல இதுக்கு இடம் தடை இல்லை அப்படிங்கிறதுனாலே அதை காண்பிக்கிறதுக்காக இந்த ஊரில் தான் பண்ணணும், இந்த நாட்டில் தான் பண்ணணும், இல்லை இன்ன இடத்துல தான் பண்ணணும், அந்த இடத்துக்கு இத்தகைய ஒரு தகுதி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்கிறதுனாலே கடலால் சூழப்பட்ட பூமி அனைத்தும் நாமகீர்த்தனம் செய்வதற்கு தகுதியான ஒரு இடம். அழகாக சொல்லிட்டார். எரியுநீர் வெறிகொள் வேலை. சரி, இடம் சரி சுவாமி, யார் பண்ணலாம்? ஆண்கள் பண்ணலாமா, பெண்கள் பண்ணலாமா, இந்தியர்கள் பண்ணலாமா, வெளிநாட்டுக்காரர்கள் பண்ணலாமா, படித்தவர்கள் பண்ணலாமா, படிக்காதவர்கள் பண்ணலாமா, இல்லை ஸ்நானம் பண்ணிட்டு ரொம்ப மடியாக இருக்கிறவர்கள் பண்ணலாமா,
வாழ்க்கையில் எந்த தவறுமே பண்ணாமல் இருக்கிறவர்கள் பண்ணலாமா? யார் பண்ணலாம்னா மாநிலத்து உயிர்கள் எல்லாம் யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். இன்னார்னு கிடையாது, யார் வேணுமானாலும் பண்ணலாம். எப்படின்னா வெறி கொள் பூந்துவள மாலை. யாரை கீர்த்தனம் பண்ணணும்? கீர்த்தனம் பண்ணலாம், யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். யார் என்னார்? யார் அழகா சுகந்தம் தரக்கூடிய அந்த துளசி மாலையை கழுத்திலே தரித்து கொண்டு இருக்கானோ, தேவர்களாலே துதிக்கப்படக்கூடிய அந்த பெருமாள் விண்ணவர் கோன் ரங்கநாதன். வெறி கொள் பூந்துவள மாலை விண்ணவர் கோனை ஏத்த. யார் அப்படின்னார்? துலப மாலை அப்படிங்கிறது பெருமாளுக்கே உரியது. அதனால அழகா பெருமாளுக்கே உரிய ஒரு அடையாளத்தை சொன்னார். தாமரை கண்ணன் அப்படின்னுட்டு அது விஷ்ணு தான். அதனால பெருமாளுக்கு ஒரு பேர் புண்டரீ காக்ஷன். தாமரை கண்ணன் அப்படின்னுட்டா அது எந்த தெய்வங்கிறத விசாரமே பண்ண வேண்டாம். தாமரை கண்ணன் அப்படின்னுட்டா அது பெருமாள் தான். அதனாலே அவனுக்கு கண்ணும் தாமரை, நாபியும் தாமரை, முகமும் தாமரை, கையும் தாமரை, திருவடியும் தாமரை, தாமரை பூத்த காடு. புண்டரீ காக்ஷன் அப்படின்னுட்டா அவனுக்கே உரிய ஒரு நாமம் போல துலபமாலை அப்படிங்கிறது அவனுக்கே உரியது. அதனால வெறிக்குள் பூந்துவள மாலை, அந்த துலப மாலை அவனுடைய கழுத்தில் அப்படியே துவண்டுருக்கு, அப்படியும் அசைஞ்சுன்னு இருக்கு. சஞ்சல கிசலைய துளசி ஹாரம்னு அவன் நடந்து வரும்போது அந்த மாலை குலுங்கக்கூடிய ஒரு குலுங்கல் அழகு. அந்த மாலையில் இருக்கக்கூடிய சுகந்துக்கத்துக்காக வண்டுகள் வந்து அதை சூழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகு. அப்படியே பெருமாள் புறப்பாடு கண்டருள்றாம். பெருமாள் நிறையா ரத்தின பதக்கங்கள் கழுத்தில் போட்டுண்டு புறப்பாடு கண்டருளக்கூடாதோ? ஒரே ஒரு துளசி மாலையை மட்டும் போட்டுண்டு புறப்பாடு கண்டருள்றான் அப்படின்னுட்டா பெருமாளை அவன் பெரிய ரத்தினங்கள் எல்லாம் சாற்றி கொண்டு புறப்பாடு கண்டருளினால் பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கு என்ன தோணும்னா, பெருமாள் ரத்தனமும் பதக்கமும் சாத்தின்னு இருக்கார், நாம் அவருக்கு ஒரு மாலை வாங்கி போடணும்னா முடியாதே, நம்மால் ரத்தனம் வாங்க முடியாதே, வைடூரியம் வாங்க முடியாதே, வைரம் வாங்க முடியாதே, கோமேதகம் வாங்க முடியாதே, பவிழம் வாங்க முடியாதே, முத்து வாங்க முடியாதேன்னு தவிக்க வேண்டாம். நாம் கூட நம்முடைய தோட்டத்திலிருந்து பறித்து கொண்டு வந்து 10 துளசியை மாலை கட்டி சாத்திடலாம். பெருமாளுக்கு நாமும் சாத்தலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன்னுடைய பக்தனுக்கு அத்தகைய தாபம் உண்டாகக்கூடாது. பெருமாள் தான் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு பொருளை தான் பெருமாள் உகந்து ஏற்றுக்கொண்டு தன்னால் சமர்ப்பிப்பதற்கு முடிந்த ஒரு பொருளைத்தான், ஒரே ஒரு இலை, ஒரே ஒரு புஷ்பம், ஒரு உதிர்ணி தீர்த்தம், ஒரு பழம் போறோம், சந்தோஷப்பட்டுடுவார். அதனால் இங்கே சொன்னார், வெறிக்குள் பூந்துவள மாலை விண்ணவர் கோணை ஏத்த. அப்படி பெருமாள் அசைந்து அசைந்து புறப்பாடு கண்டருளும் பொழுது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், எந்த தேசத்தில் இருக்கிறவர்களும் சொல்லலாம். சரி, அவர்களுக்கு ஏதாவது தகுதி உண்டா அப்படின்னார். அறிவில்லா மனிதர் எல்லாம் அப்படின்னு விட்டார். ஒன்னே என்னென்னா, ரொம்ப படித்தாலும் புத்தி கெட்டு போயிடும், எல்லாத்தையும் கேள்வி கேட்கறதுக்கு வேணும். அறிவில்லா மனிதர் எல்லாம். ஒன்றுமே தெரியாத ஒரு பாமரனை போய் கோவிந்தா சொல்லு நீ கரையேறிடலாம் அப்படின்னு அவன் நம்பி சொல்லிடுவான். அது ஒரு விதத்தில் அவனுக்கு பெரிய பாக்கியம். அது ஒரு கால் அவனால் கோவிந்தா சொல்ல முடியல, கோயிந்தோ அப்படிங்கிறான், அப்போ கூட கரையேறிடுவான். பூமியில் விதையை இப்படி விதைக்கும் பொழுது நெல்லெல்லாம் நேர விழாது, சிலது இப்படி விழும், சிலது கவிழ்ந்து விழும். நெல் எப்படி கவிழ்ந்து விழுந்தாலும் முளைக்கக்கூடிய செடி கரெக்டாக முளைக்கிற மாதிரி நாமத்தை நீ சொல்லும் பொழுது தப்பாக சொன்னாலும் மாற்றி சொன்னாலும் நாமம் அதனுடைய பலனை கொடுத்து தான் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல சொல்ற அறிவில்லா மனிதர் எல்லாம் என்ன அப்படின்னார், ஒன்றும் தகுதி வேண்டாம் அப்படி ஒரு அர்த்தம். இந்த மனிதர்கள் எல்லாம் இவ்வளவு ஒரு எளிமையான வழி இருக்கும் பொழுது அது கூட பண்ணாமல் இருக்கிறதுனால இவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்கள். ஏன் அவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்கள்னா, மகான்கள் எல்லாம் எந்த வீட்டுக்கு போனாலும் உடனே அவர்களுக்கு என்ன தோணும்னார், இந்த வீடு க்ஷேமமாக இருக்கட்டும், அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு கல்யாணம் ஆகட்டும், பையன் நன்னா படிக்கட்டும், நிறையா பணம் வரட்டும், இந்த வீடு நித்திய குதூகலமாக கல்யாணமாக சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் மகான்கள் நினைப்பார்.
எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் இந்த கோவில் அபிவிருத்தி ஆகட்டும், நிறையா பக்தர்கள் வரட்டும், பக்தர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறட்டும், பெருமாள் எல்லாருக்கும் கிருபை பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் நினைப்பா. ஒரு பெருமாள் சன்னிதானத்தில் அத்தகைய மகான்கள் உட்கார்ந்துண்டு பக்கத்தில் கிருஷ்ணர் இருக்கார். ஏன்னா தனியாக அவள் அமர்ந்து கொள்ள மாட்டா, பகவானுடைய திருவடி கீழே தான் அவள் அமர்ந்து கொள்ளுவான். அப்படி திருவடி கீழே அமர்ந்து கொள்ளும் பொழுது மகான்கள் அப்படின்னு ஒருத்தரை நாம் பார்த்துட்டாலே நம்முடைய குறைகளை சொல்லிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம். நிறையா பேர் வருவா, குழந்தை பிறக்கணும்னு கேட்பா, வேலை கிடைக்கணும்னு கேட்பா, கல்யாணம் ஆகணும்னு கேட்பா, கஷ்டம் போகணும்னு கேட்பா, பணம் வரணும்னு கேட்பா, கோர்ட்டில் கேஸு ஜெயிக்கணும்னு கேட்பா, கடன் தொல்லை போகணும்னு கேட்பா. இப்படி அத்தனையும் கேட்டுன்னு இருக்கும் பொழுது அந்த மகாத்மாவுக்கு அவர்கள் சொல்கிறது காதில் விழுமா விழாதா? அவ்வளவு கூட்டம், எவ்வளவோ பேர் வந்து சொல்கிறா, அத்தனையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியுமா? அந்த கவலை வேண்டாம். ஏன்னா அவர் எங்கே உட்கார்ந்துட்டுருக்கார்? பெருமாளுடைய திருவடியில் தானே. இவர் கேட்கிறாரோ இல்லையோ, பெருமாள் எல்லாத்தையும் கேட்டுருக்கார். அவர் கேட்கிறார், கேட்காம போகிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கேட்டுருக்கார் இல்லையா, அவர் கேட்டுருக்கார். அவருக்கு எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த ஜகத்தையே சிருஷ்டி பண்ணி பரிபாலனம் பண்ணக்கூடிய அவன் அவர்களுடைய மனோரதங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி வச்சுடுவான். அதனால் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு க்ஷேமமாக இருக்கட்டும், எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் க்ஷேமமாக இருக்கட்டும், நாட்டில் நிறைய மழை பெய்யட்டும், விவசாயம் பெருகட்டும், ஜனங்கள் எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கட்டும், நாட்டில் கஷ்டமே வரக்கூடாது, எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், வன்முறையே இருக்கக்கூடாது. பகவான் எல்லாம் படைச்சிருக்கான், நமக்குள்ளே சண்டையை போட்டுட்டு நம்மளே ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது நினைக்கிறது தான் மகான்களுடைய ஸ்வபாவம். ஆனால் அப்பேற்பட்ட மகான்கள் கூட ஒரு ஊர் நன்னா இருக்கேன்னு அவளுக்கு வைத்து எறியறதான். ஒரு ஊருக்கு நிறையா பேர் போகிறாளே, அந்த ஊர்லேயும் இன்னும் விளக்கு எறியறதே, அந்த ஊர்லேயும் 10 பேர் போகிறாளே, அந்த ஊரை மூடிடணும், கதவை பூட்டி சீல் வச்சிடணும், அந்த ஊருக்கு யாரும் போகக்கூடாது, அந்த ஊரில் புல் முளைக்கணும், அந்த ஊரில் ஒட்டடை இருக்கணும், அந்த ஊரில் விளக்கே எரியக்கூடாதுன்னு மகான்கள் நினைக்கிறாளாம். அது என்ன ஊர் அப்படின்னுட்டா நரகம் அப்படிங்கிறார். இவ்வளவு சுலபமாக எந்த தேசத்தில் நீ இருந்தாலும், எங்கே இருந்தாலும், நீ அமெரிக்காவில் தான் இரு, ஆஸ்திரேலியாவில் தான் இரு, இல்லை கனடாவில் தான் இரு, துபாயில் தான் இரு, கார்த்தால எழுந்துக்கோ, இந்த பக்கம்தானே ஸ்ரீரங்கம் இருக்குன்னு நினை, அப்படியே பெரிய பெருமாளை மனதில் கொண்டு வா, அழகான 2 தாமரை போன்ற திருவடிகளை நீட்டிக்கொண்டு அவனுடைய சைன திருக்கோலத்தை அப்படியே தியானம் பண்ணு, அழகிய மணவாளனை சிந்தனை பண்ணு, விண்ணுயர்ந்து நிற்கக்கூடிய அந்த கோபுரத்தை சிந்தனை பண்ணு, ஸ்தப்த பிராகாரங்களை மனசில் சிந்தனை பண்ணு, அந்த ஸ்ரீரங்கம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி ரங்கான சேவி போருமே. கார்த்தால ஒரு முறை பண்ணு, சாயங்காலம் ஒரு முறை பண்ணு. எந்த தேசத்தில் இருந்தாலும் ரங்கனை நினைக்கலாம், ரங்கனுடைய நாமத்தை சொல்லலாம், கேட்கலாம். அது மாதிரி யார் வேண்டுமானாலும் சொல்லலாம்னு இப்படி ஒரு சலுகை கொடுத்தோம். அப்படியும் கூட சில பேர் சொல்லாம நரகத்துக்கு போகிறாளே. ஏன் நரகத்துக்கு போகிறானா? நாமகீர்த்தனம் பண்ணினா இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் புசுங்கி போயிடும். ஆனால் நாமகீர்த்தனம் இவர்கள் பண்ணாததுனாலே இவர்களுடைய பாவத்துக்கு இவர்கள் பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நாமகீர்த்தனம் பண்ணின மாத்திரத்தில் பாவங்கள் எல்லாம் பொசுங்கி போயிடும். ஒரு நாமா எவ்வளவு பாவத்தை பொசுக்குமோ அவ்வளவு பாவத்தை உன்னால் பண்ண முடியாது. எவ்வளவு பாவங்களை அது போக்குமோ. நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம். அதாவது நீ நாமாவை சொன்னால், நீ ஏதாவது திருடி இருந்தால் அந்த பாவம் போகும், பொய் சொல்லியிருந்தால் அந்த பாவம் போகும் அப்படின்னு சொல்லலை. சர்வ பாப, எல்லா பாவங்களும் போயிடும். எல்லா பாவத்தையும் போக்கக்கூடிய பகவன் நாம கீர்த்தனம்ங்கிற ஒரு வழி மகர்ஷிகள்லாம் பரம கிருபையினால் நமக்கு காண்பித்து கொடுத்துருக்கான். ஆழ்வார் இந்த பாசுரங்கள் எல்லாம் கதறுன்னு கதறார். அப்பேற்பட்ட ஒரு வழி இருந்தும் இதில் என்ன சிரமம் இருக்குது? ஜென்மா முழுக்க கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளவு பேசுகிறோம், நண்பர்களோட பேசுகிறோம், குடும்பத்தோடு பேசுகிறோம், கோபம் வந்தால் கத்துறோம், ஆஃபீஸில் போய் பேசுகிறோம், பஸ்ஸில் வரும்போது ஃப்ரெண்டோட பேசின்னு வரோம், ட்ரெயினில் பேசுகிறோம். இவ்வளவு பேசுகிறமே, 10 நிமிடமாவது 10 நாமாவது அவனுடைய நாமாவை சொல்லக்கூடாதா? ஒரு கால் உனக்கு சொர்க்கமோ நரக்கமோ மறுபிறப்போ இதெல்லாம் நம்பிக்கை இல்லாட்டா கூட பரவாயில்ல. நாம் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது
மழை வரா மாதிரி இருக்குது, வருமானு தெரியலை, வந்தாலும் வரலாம் வராட்டாலும் இல்லை, கொடை எடுத்துட்டு போ, வந்தால் லாபம், வராட்டா ஒன்றும் நஷ்டம் இல்லை. என்ன கொடை என்ன 10 கிலோவா? அது மாதிரி என்னன்னார், நீ நரகமே இல்லைன்னு என்ன, மறுபிறவியே வேண்டாம் உனக்கு சொல்லி வையேன், இருந்துடுத்துனா ஏதாவது சிரமப்பட்டு பண்ணினியானால் நீ கவலைப்படணும், ஒன்றும் சிரமம் இல்லை, கோவிந்தா ரங்கான்னு சொல்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? அதனால் 3 எழுத்துடைய பேரால் சத்திர பந்துவும் பராங்கதி கண்டு கொண்டான் அப்படின்னார். கோவிந்தா சொல்லு, ரங்கா சொல்லு இல்லையா? இருந்துடுத்து, நரகம் இருக்குது, மறுபிறவி இருக்குது, சொர்க்கம் இருக்குது அப்படின்ட்டா நீ சொன்னதுனால உனக்கு லாபம், இல்லாட்டா ஒன்றும் நஷ்டம் இல்லை. எவ்வளவோ பேசினேன், அதோட இதுவும் 10 சொல்லி வையேன், போகிற வழிக்கு புண்ணியம் கிடைக்கட்டுமே. அதனால சொல்கிறார் இங்கே, அறிவில்லா மனிதரெல்லாம் அரங்கம் என்று அழைப்பாராகில் பொறியில் வாழ் நரகம் எல்லாம் புள்ளெழுந்து ஒழியும் அன்றோ. இப்படி அறிவில்லாத மனிதர்கள் எல்லாம் ஏன் அப்படின்னு விட்டார், யார் வேண்டுமானாலும் நாமகீர்த்தனம் பண்ணலாம்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் பார்த்தோமானால் அவர்களுக்கு நாமகீர்த்தனம் பண்ணணுங்கிற ஒரு நல்ல புத்தி வரமாட்டேங்கிறதே. நல்லது எது உலகத்தில்? நல்லது எது அப்படின்னுட்டா, மகான்கள் போன வழியில் போகிறது தான் நல்லது. நாம ஒரு பாதை போடக்கூடாது. நாம ஒரு பாதை போட்டால் அது பயம் கொடுக்கக்கூடியது. எங்கே போகும், எப்படி போகும், என்ன முடிவுன்னு தெரியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரும்பாலும் ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் கூட அந்த வீடு கட்டினதில் ஒரு அனுபவஸ்தர் இருந்தால் அவர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கிறோம். வீடு தானே சார், நீங்கள் எப்படி கட்டினீர், யாரை வச்சுட்டு கட்டினேன், எப்படி லோன் அப்ளை பண்ணினீர், ஒரு உலக விஷயத்துக்கு கூட அதில் ஒரு அனுபவஸ்தர் இருந்தால் அந்த அனுபவஸ்தரை போய் ஆலோசனை கேட்குறோம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னுட்டா, எந்த கல்யாண மண்டபத்தில் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணினேன், அது வசதியாக இருந்ததா, அதோடைய வாடகை என்ன, அங்கே தண்ணி வசதிலாம் எப்படி இருந்தது, கார் பார்க்கிங்லாம் எப்படி இருந்தது, ஒரு அனுபவஸ்தரை கேட்குறோம் நம்ம. இல்லைன்னா நாம் போய் பார்க்குறோம். எது நம்மளால் பார்க்க முடியுமோ அதை பார்க்குறோம். பார்க்க முடியாத விஷயத்துக்கு அதில் ஒரு அனுபவஸ்தரை கேட்டு 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 பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கால் அப்படி நடக்கலை, தப்பாக போயிடுத்துனா கூட ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை, உலக வாழ்க்கை தான். ஆனால் ஒரு கால் நீ பகவானை மனித பிறவியும் கிடைத்து நீ பகவானை அடையாமல் போயிட்டியானால் நஷ்டம் இந்த ஒரு ஜென்மா. 1 மணி நேரம் இல்லை, ஒரு நாள் இல்லை, திருப்பி இந்த மனித பிறவி நீ எப்போ பூமிக்கு வருவையோ, எவ்வளவு ஆண்டுகள் ஆகுமோ, எவ்வளவு வருடங்கள் ஆகுமோ, திரும்பி எங்கே பிறப்பையோ நினச்சி பாரு. திருப்பி உனக்கு ஒரு கர்ப்பவாசம், திருப்பி பிறப்ப, திருப்பி நீ ஆனாவனா படிக்கணும், திருப்பி பள்ளிக்கூடத்துக்கு போகணும், திருப்பி வேலைக்காக நீ பாடுபடணும், திருப்பி கல்யாணம், குழந்தைகள். இந்த ஒரு சைக்கிள் இருக்கே, எவ்வளவு துக்ககரமானது. அதனால் என்ன பண்ணினார், நீ புத்திசாலியாக இருந்தால் நாமகீர்த்தனம் பண்ணிட்டோம். புத்திசாலியாக இருந்தால் நாமகீர்த்தனம் பண்ணி திரும்பி இந்த ஜென்மா வராமல் பார்த்துக்கோ. அறிவிலா மனிதர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பாராகில். ஒரே ஒரு தனம் சொல்லக்கூடாதா, ரங்கான்னு சொல்லக்கூடாதா, அரங்கான்னு சொல்லக்கூடாதா, பொறியில் வாழ்நரகமெல்லாம். இவர்கள் இப்படி சொல்லிட்டா இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் பகவான் நாமகீர்த்தனம் சொல்ல வச்சுட்டோமானால் என்ன ஆகும்னா, நரகத்துக்கு பூட்டு போட வேண்டியது தான். நரகத்தில் புல் வெள்ளை இருக்குது, செடி முளைச்சி போயிடும், ஒட்டடை இருக்கும், இருட்டாயிடும். நான் போகிறதுக்கு ஆளே இல்லை. ஒரு வீடோ ஒரு ஊரோ ஒரு கிராமமோ 10 பேர் புழங்கிட்டு இருந்தால் தானே இது வீடாக இருக்கும். ஆள் இல்லை அப்படின்னுட்டா பாழடைந்த இடமா போயிடும். அது மாதிரி சொல்கிறார், இந்த கடல் சூழ்ந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய, பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் பகவன் நாம கீர்த்தனம் செய்து விடுவார்களானால் நரகம் என்ன ஆகும் அப்படின்னாட்டார், புல்லொழிந்து போகும். அந்த நரகத்தில் புல்லு தான் இருக்குமே தவிர மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டா. நரகத்துக்கு போகிறதுக்கு ஆளே இருக்க மாட்டா. அப்படி ஒரு நிலை ஏற்படணும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டு இந்த பாசுரத்தை சாதிக்கின்றார்.